ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்க ஏஸ்கார். ஸோ இப்போ சினிமாக்கான நடந்துகிட்டு இருக்கு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அமெரிக்கால வார்னர் ப்ரோஸ் வந்து அவங்களோட பிரசன்டேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ப்ராஜெக்டான டிசியூல இப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய சூப்பர்மேனோட ஸ்பெஷல் ஷோஸை வந்து ப்ரீமியர் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சில முக்கியமான கிளிப்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு மட்டும் போட்டு காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் வரும்னு மோஸ்ட்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெய்லர் வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ட்ரெய்லர் வராம அங்க வந்து ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு சில கிளிப்ஸா போட்டு காமிச்சிருக்காங்களாம். அந்த கிளிப்ஸை பத்தின ஒரு சில லீக்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க. பார்த்துட்டு வந்தவங்களாம் வெளியே பேசிட்டு இருக்காங்க. என்ன கிளிப்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்றத ஓவரால் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஸ்பெஷல் கிளிப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருப்போம். சூப்பர்மேன் ஸ்கைலேருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு பனி படர்ந்துருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து விழுவார். அவருக்கு நிறைய அடிபட்டிருக்கும், பிளட்டை கூட துப்புவார். இப்படி வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கக்கூடிய சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை கூப்பிடுவார். ஸோ இது வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸஸாக இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உடம்புல காயங்களோட அடியோட கால்லாம் உடஞ்சு அந்த மாதிரி வந்து விழுந்திருக்காரு. வேற வழி இல்லை, அவரால் நகரவே முடியல அப்படின்ற காரணத்துக்காக கிரிப்டோ கூப்பிடுறாரு. கிரிப்டோ அங்கே பயங்கர ஃபாஸ்டா ஓடி வந்து சூப்பர்மேனை பார்த்துட்டு அவரை வந்து கூப்பிடுது, நக்குது, விளையாட கூப்பிடுது, குதிச்சு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டது ஜோர்ல என்னென்னமோ பண்ணுது. பட் இங்க சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்காரு. கிரிப்டோ வந்து குதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு நார்மல் டாக் இல்லை, இதுவும் ஒரு சூப்பர் டாக். அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அதோட ஜம்ப்ஸ் அது எல்லாமே வந்து சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா பவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ இதன் காரணமா இவர் இப்போ வந்து ரொம்பவே டயர்டா இருக்கான்றனால எனக்கு வலிக்குது, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேப் எடுத்து கிரிப்டோட்ட கொடுக்குறாரா. அதுக்கப்புறம் விளையாடுறேன், இப்போதைக்கு வீட்டுக்கு கூட்டு அப்படின்ற மாதிரி கேப்பை எடுத்து கிரிப்டோட்ட கொடுக்க, அந்த கேப்பை பிடிச்சி நம்ம சூப்பர்மேனா தரன்னு இழுத்துட்டு போகுது. எங்க கூட்டு போகுதுன்னா ஸ்ட்ரைட்டா ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட், ஸோ அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. ஸோ அந்த ஒரு இடம் வரதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, விஷுவலைஸா சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து தான் சூப்பர் ரோபோட்ஸ்லாம் வராங்க. லைக் நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பார்த்துருப்போம். ஒரு ரோபோ வந்து அடிபட்டு விழுந்திருக்கும், நம்ம சூப்பர்மேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அதுக்காக ஃபீல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. அது மாதிரி நிறைய ரோபோட்ஸ் அங்கே இருக்கு. அந்த ரோபோட்ஸ் உடனடியாக வந்து சூப்பர்மேனை தூக்கிட்டு போய் ஹீலிங் ப்ராசஸ்க்கு அவர் வந்து கொண்டு போறாங்க. லைக் ஒரு சேம்பர்ல போட்டு அவர் வந்து ஹீல் பண்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தென் இது மட்டும் இல்லாம மேக்னிஃபையிங் கிளாஸஸ், பெரிய பெரிய மேக்னிஃபையிங் கிளாஸஸ் வச்சு ஸ்ட்ரைட்டா சன்லைட் சன் ரேடியேஷன் வந்து நம்ம சூப்பர்மேன்ல அடிக்கிற மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபைனலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூப்பர்மேன் அவருக்கு பட்டிருக்கக்கூடிய காயங்கள், உள்காயங்கள், வெளிக்காயங்கள் இது எல்லாத்தையுமே ஹீல் ஆகிறத காட்டுறாங்க. லைக் உடஞ்சு போன எலும்பெல்லாம் ரோபோட்ஸ் ஹெல்ப் பண்ணி அதை மறுபடியும் வந்து செட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மாதிரி அவர் டோட்டலா ஹீல் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ரோபோட்ஸ்க்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போது, எங்களுக்கு எதுக்கு சார் தேங்க்யூ சொல்றீங்க, நாங்க ஒன்றும் சென்டினல் பீயிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்ஸ் வந்து அவங்களுக்காக சொல்ற மாதிரி, எங்களுக்காக நீங்க வந்து அவ்வளோ எமோஷனல் ஆக வேணாம், எங்களுக்கு தேங்க்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரோபோட்ஸ் சொல்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்குதா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ மறுபடியும் குதிச்சுட்டு வந்து சூப்பர்மேனோட காலை கடிச்சு வா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி, சரி இரு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் சொல்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் போதா. தென் அதுக்கப்புறம் லூயிஸ் லேன் இருக்காங்களா, அவங்க நம்ம சூப்பர்மேனை வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியான ஏதோ ஒரு சீக்வன்சஸ் வந்து லைட்டா அப்படியே போட்டு காமிச்சிருக்காங்க. தென் அதோட அந்த கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. லூயிஸ் லேனும் சூப்பர்மேனும் என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க, என்ன பேசிட்டாங்கன்ற விஷயம் வந்து லீக் ஆகல. அது வந்து இன்னும் ஸ்டில் நிறைய பேர் வந்து இன்னும் ஷேர் பண்ணல, அது போயிட்டு தான் இருக்கு. பட் அப்படி ஒரு விஷயம் சீக்வன்ஸ்ல காட்டப்பட்டிருக்குன்ற அந்த ஒரு லீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. டீட்டெயிலா இனி வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஷேர் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா ஒரு வேலை ஷேர் பண்ணாத அது என்னன்றதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி தொடர்ந்து சினிமா கான்ல நிறைய அப்டேட்ஸ் தான் வரும் போல. அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் 10 பார்ட் 2 ட்ரெய்லர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வருது. தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.